இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது ஆப்ஷன் செல்லிங்ல ஆப்ஷன் ஹெட்ஜிங்ல நீங்க BTST பண்ண போறீங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பண்ண போறோம். ஆப்ஷன் ஹெட்ஜிங்ல BTST எப்படி அப்படின்றது இன்னைக்கு உங்களோட லேர்னிங். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை லைக் பண்ணலனா இல்லை வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் சிமுலேட்டர் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா BTST பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் எக்ஸ்பைரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு லாஸ்ட் எக்ஸ்பைரி இல்லை 11ஆம் தேதி இல்லையா. ஸோ அப்போ நம்ம இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்? 10ஆம் தேதி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். 11ஆம் தேதி எக்ஸ்பைரி எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட்டாக இது பிப்ரவரி மந்த் போயிடுச்சு. நம்ம பிப்ரவரிக்கு போயிடலாம். லாஸ்ட் எக்ஸ்பைரி 8ஆம் தேதி. நம்ம இதை 7ஆம் தேதி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9:20 9:30 கிலோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 9:20 அப்படின்னு கொடுத்துட்டு கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா கொடுத்துட்றேன். இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,020 கிட்ட இருக்குது. அதாவது 22,000 அப்படின்றது நமக்கு ஸ்பாட் ப்ரைஸ் இல்லையா, அதாவது அட் த மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 22,020 கிட்ட நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அரௌண்ட் 9:20 AM கிட்ட. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 150 பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு பை லெக் சொல்கிறேன். கால் சைடு 150 பாயிண்ட்டு 2 லாட்டு பை பண்ண போகிறோம். கால் சைடு 22,000ங்களா, 22,100 150 அதில் பார்த்தீங்கன்னா 2 லெக்கு நம்ம பை பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 350 பாயிண்ட்டு தள்ளி 4 லாட்டு செல் பண்ணுறோம். ஸோ இங்கிருந்து ஃபஸ்ட்டு 300 பாயிண்ட் எடுப்போம். 100 200 300 350 செல்லு 4 லாட்டு 350 OTM ஓகேங்களா, செல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா 550 ஓடிஎம்ல போயிட்டு 550 பாயிண்ட் தள்ளி இருக்கிற ஓடிஎம்ல போயிட்டு 2 லாட்டு பை பண்ணிக்கிறோம். ஸோ 550னா 22,550 கிட்ட ப்ரைஸ் மாறுபடும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறுபடும். ஸோ 550ல் நம்ம 2 லாட்டு மறுபடியும் பை பண்ணிக்கிறோம் ஆட் பொசிஷன். ஸோ நமக்கு லெக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோங்க, 3,200 ரூபா. ரைட் சைடில் நமக்கு 3,200 ரூபா. மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 16,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. எவ்வளோங்க, 16,000 ரூபா. பட் ஓகே, இது ரொம்ப தள்ளி அப் சைடில் இருக்குது. பட் ஆனால் நம்ம எடுத்திருக்கிற பொசிஷனோ இங்கே, மார்க்கெட் இருக்கிறது நமக்கு பிரேக் ஈவன் வர்றது இங்கே. இதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும், எப்படி நான் இதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரணும், எனக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நான் அப்படியே டூப்ளிகேட் போட்டு பார்க்குறேன். அப்புறம் நான் மறுபடியும் வேறு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸில் நம்ம போயிடுறோம். 7ஆம் தேதி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் 9:20க்கு. என்ன எக்ஸ்பைரி, 8ஆம் தேதியோட எக்ஸ்பைரி, பிப்ரவரி எக்ஸ்பைரி. கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா 5 மினிட்ஸில் போய்ட்டு மறுபடியும் கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. சேம் அதே மாதிரி OTM புட் ஆப்ஷன் 2 லாட்டு பை பண்ணுறோம். ஸோ 22,000 அதுலேருந்து 150 பாயிண்ட்டு புட் ஆப்ஷன் எவ்வளோங்க, 22,000னா 50,900. ஸோ 150 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 22,900 850, இதுதான் 150 பாயிண்ட் இல்லையா. ஸோ 22,000 100 கழிச்சிங்கன்னா 900, 900 50 கழிச்சிங்கன்னா 850. ஸோ 150 பாயிண்டில் போயிட்டு 2 லாட்டு பை பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் என்னங்க, 350 பாயிண்ட்டு செல் பண்ணிக்கிறோம். ஸோ 22,000 350 பாயிண்ட்டுனா 1 2 3 650. ஸோ இதில் போயிட்டு 4 லாட்டு செல் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா 2 லாட்டுக்கு பதில் 1 லாட்டு பை பண்ணிக்கலாம். செல் பண்ணுற 4 லாட்டுக்கு பதில் 2 லாட்டு செல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம 4 லாட்டு செல் பண்ணுறோம். செல் பண்ணிட்டோமா, ஆமாம் 4 லாட்டு செல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கான்செப்ட் என்ன, 550 பாயிண்ட்டு. இப்போ 22,000 1 2 3 4 5 450 போயிட்டு 2 லாட்டு பை பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே மறுபடியும் பையின்னு போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இது செல்லிங். ஓகே, ஸோ இது நம்ம பை பண்ணலை, ஃப்ளிப் பொசிஷன் செல் பண்ணியிருக்கோம். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய லாஸ் எவ்வளோங்க, 1850 ரூபா. ஓகே, இப்போ நம்ம வந்து கால் சைடு போட்டிருந்தோம் மார்க்கெட்டு, இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்திருந்தது. புட்டு சைடு போட்டிருக்கிறோம், இப்போ இந்த பக்கம் ஷேப் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுண்டன் மாதிரி, நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. அதே இடத்துல மார்க்கெட் நம்ம 920க்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அரௌண்ட் 920 to 930க்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நமக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. மார்க்கெட் எய்தர் சைடு ஏதாவது ஒரு பக்கம் போய் தான் ஆகணும், ரைட். நம்ம கால் சைடு போட்டதையும் பார்த்துக்குங்க. நமக்கு எந்த பக்கம் இருக்குங்க, ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து 22,000, இதை கிளியர் பண்ணிடலாம். நமக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து 22,184 22,500 வரைக்கும் இருக்குது. புட்டு சைடு எங்கே இருக்குங்க, 21,835 21,460 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் டேரெக்டாக நெக்ஸ்ட் டேக்கு மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது BTST தானே, ஒரு நாள் ரெண்டுத்துலேயுமே மூவ் பண்ணிடுறேன் பேக் டெஸ்ட்டுக்காக. ஸோ இதில் ஒரு 1900 ரூபா லாஸு, இதில் வந்து ஒரு 900 ரூபா லாஸ். மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் நான் ரன் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து அங்கேயே இருக்குது. இதுலேயும் ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன், 2600 ரூபா லாஸு. மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன், இதில் 575 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இதில் ஒரு 30 மினிட்ஸ்னால் இதில் 3000 ரூபா லாஸ், கிட்டத்தட்ட 2500 ரூபா லாஸில் இருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறேன், 960 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இதில் 3105 ரூபா லாஸில் இருக்கும். ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். 3155 மைனஸ் 960 அப்படின்னா நம்ம 2900 ரூபா ஸ்டில் லாஸில் இருக்கும். அண்ட் அகைன் 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 8000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டோம். இங்கே 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன், 3200 ரூபா தான். ஸோ 8000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்து 8095 மைனஸ் 3205 3205 லாஸ் அப்படின்னா நமக்கு 4800 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும் ஒரே நாளில். மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். இது 7800 ரூபா லாஸில் இருக்குது, இது 3200 ரூபா, அதே ஒரு 4000 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். 6400 ரூபா இந்த பக்கம் பார்க்கலாம், 3200 ரூபா, 5700 ரூபா. ஏன்னா மார்க்கெட் வந்து திருப்பி மேலே ஏறி வந்துச்சு, நடுவில் ஒரு மலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இதில் வந்து 1250க்கு 3200 ரூபாவில் தான். ஏன்னா மேக்ஸிமம் லாஸ் அவ்வளோதான். இது மறுபடியும் 6000 ரூபா, இது 3200 ரூபா. ஸோ 5500 ரூபா, 150க்கு, இங்கேயும் 150க்கு 3200 ரூபா தான். ஏன்னா அது ஃபிக்ஸட் லாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டோம். இங்கே அந்த 3000 தாண்ட போகிறது இல்லை, 3260 ரூபா தான். ஸோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோங்க, 10,765 மைனஸ் 3260 அப்படின்னா நம்ம 7500 ரூபா அன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஓகே, ரைட்டு. சரி, மறுபடியும் நம்ம எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போய் பார்க்கலாம். இது கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் 3:20 வரைக்கும் 3200 ரூபா. ஏன்னா அது ஃபிக்ஸட் லாஸ். இவன் 10000 ரூபாலேருந்து எவ்வளோவில் முடிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். 14000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா, 14400 ரூபா. எண்ட் ஆஃப் த டே வந்து 11000 சில்லற. ஓகே, சரி, 14400 ரூபா அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். $14,415 மைனஸ் இந்த பக்கம் போட்டிருக்கிற 3255. அப்போனா கிட்டத்தட்ட 11000 ரூபா ப்ராஃபிட் நமக்கு, கிட்டத்தட்ட இல்லை, மோர் தென் 11,000 ருபீஸ் நமக்கு இந்த வாரம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு லாஸ் அப்படின்றது பெருசாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா மேக்ஸிமம் இது ஃபிக்ஸட் லாஸ் தான். இந்த பக்கம் நமக்கு காலில் அதிகபட்சம் 3250 ரூபா லாஸு, புட்டில் 1850 ரூபா லாஸ் தான். ஓகே, ஸோ 3000 ஒரு 2000, இது ஒரு 3000 வச்சுட்டா கூட 5000 ரூபா லாஸ் வருது. பட் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு அதை விட அதிகமாக தான், 1:2 1:1.5 எப்படி இருந்தாலும் அதுக்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ராஃபிட் வந்து லாஸை விட அதிகமாக இருக்கும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லது. அதாவது இந்த வாரத்துக்கு நீங்கள் 3000 ரூபா லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து 3000 ரூபா லாஸ்ன்னு காமிக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு 5000 இல்லை 6000 1:2 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும்போது, ப்ராஃபிட் கிடைக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. இதை நம்ம லாஸ்ட் வீக்குக்கும் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ராஃபிட்டாக லாஸாக இல்லையான்றதை. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் தொடர்ந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். விர்ச்சுவல் ட்ரேட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் வாரம், அதாவது போன எக்ஸ்பைரி, கடந்த எக்ஸ்பைரி வந்து 7-8 பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு முந்தின எக்ஸ்பைரி பார்ப்போம். ஸோ அதுக்கு முந்தின எக்ஸ்பைரி வந்து February 1. ஸோ February 1க்கு நான் போயிடுறேன். அண்ட் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறது 31st காலையில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கேயும் நான் ரீசெட் பண்ணிவிட்டு February 1 எக்ஸிக்யூட் பண்ணது January 31, February 1 எக்ஸ்பைரி. ஸோ
5 நிமிஷம் 9:20க்கு கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா, 9:20க்கு கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகே, இதை ஏன் நான் தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்றாவும் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, இப்போ நம்ம கால் சைடு ஃபஸ்ட்டு பையிங் லைன் போடலாம். மார்க்கெட்டு இப்போ கரண்ட்டாக எங்கெங்கே இருக்குது, 21,475 அப்படின்றது 21,500க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நமக்கு 21,500 தான் நம்மளோட பை அட் த மணி. அப்போது அங்கேருந்து 150 பாயிண்ட்னா எவ்வளோங்க, 650 பை 2 லாட்டு. ஸோ அங்கேருந்து நமக்கு எத்தனை பாயிண்ட் ஓடிஎம், 350 பாயிண்ட் ஓடிஎம்மில் போயிட்டு 550 600 700 850 போயிட்டு செல் 4 லாட்டு. அண்ட் அங்கேருந்து 550 பாயிண்டில் போயிட்டு மறுபடியும் பை 1 2 3 4 5 இந்த இடத்துல பை 2 லாட்டு. ஸோ காலில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் நமக்கு 21,675லேருந்து 22,020 கிட்ட வரைக்கும் ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் ஜோன். அதே மாதிரி புட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதே 21,500 இங்கிருந்து 150 பாயிண்ட் ஓடிஎம்மில் பை 2 லாட்டு, 100 150 போயிட்டு பை 2 லாட்டு. 350 பாயிண்ட் 500 1 2 3 350 செல் 4 லாட்டு. அப்புறம் 550 பாயிண்ட் 1 2 3 4 5 950 பை 2 லாட். ஓகே, இது 9:20க்கு எடுத்தாச்சு. அண்ட் இப்போது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் டே போயிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரிஸ்க் என்னன்றது நமக்கு தெரியும். அதாவது மறுபடியும் ப்ரீவியஸ் டேவுக்கே போகிறோம். மேக்ஸிமம் ரிஸ்க் இதில் 3100, இதில் 2300, ஆக மொத்தம் 5500 நமக்கு டோட்டல் ரிஸ்க். ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டே போயிடலாம். ஏன்னா இது BTSTன்றதுனால நம்ம முதல் நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு கால் புட்டு சைடு 1600 லாஸில் இருக்கும், கால் சைடு 1600 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணுவோம். 2300 ப்ராஃபிட்டில் இருக்கும். இதில் 30 மினிட்ஸ் பண்ணால் 2000 ப்ராஃபிட்டில் இருக்கும், லாஸில் இருக்கும். ஸோ 300 ப்ராஃபிட்டில் இருக்கும். 3000 ப்ராஃபிட், 2000 லாஸ், 1000 ப்ராஃபிட்டில் இருக்கும். மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ், 3200 ப்ராஃபிட், 2000 லாஸ், 2000 ப்ராஃபிட், 1800 லாஸ். 30 மினிட்ஸ் ரன் பண்ணுவோம். 2700 ப்ராஃபிட், 1900 லாஸ், 3000 ப்ராஃபிட், 2000 லாஸ், 4000 ப்ராஃபிட், 2200 லாஸ். மேக்ஸிமம் நமக்கு இவ்வளோ தான் போக போகுதுன்றது தெரியுது. 1:20க்கு இங்கே வந்து 2200 லாஸு, 1:20க்கு இங்கே 3200 ப்ராஃபிட், 1000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். மறுபடியும் 2200 லாஸு, 3400 ப்ராஃபிட், 2300 லாஸ், 2700 ப்ராஃபிட், 2300 250க்கு, 3300 அதே 250க்கு. பெருசாக ப்ராஃபிட் வரல, ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிச்சு மார்க்கெட்டு. 2300 எண்ட் ஆஃப் த டே லாஸு, 1600. ஓகேங்களா. ஸோ இதில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நமக்கு லாஸ் ஆகிருக்குன்றதை பாருங்கள். நம்ம ஒரு இதில் வந்து 2300 லாஸு, 2300 லாஸு, 1700 ப்ராஃபிட். ஸோ டோட்டலாகவே அந்த வாரத்துக்கு உங்களுக்கு 600 தான் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதன்கிழமை வெட்னஸ்டே 9:20க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் எய்தர் சைடு மூவ் ஆகிருக்கலாம் அல்லது ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் டே மோஸ்ட்லி எய்தர் சைடு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கேப் அப்போ கேப் டவுனோ நடந்திருக்கலாம். பட் அதே இடத்துல க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அதனால் நமக்கு அதே இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா தான் லாஸ் வரப்போகுது. பட் ஆனால் எய்தர் அப் சைடோ அல்லது டவுன் சைடோ இல்லை அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை BTST ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். ஓரளவுக்கு இதில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பேக் டெஸ்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மறக்காமல் விர்ச்சுவல் ட்ரேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி, இதுக்கு எவ்வளோ தான் கேபிட்டல் வருதுன்னு பார்ப்போமா. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இன்றைக்கி தான் வந்து புதன்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி புதன்கிழமை தான், February 14th. ஸோ மார்னிங் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸோ ஆப்ஷனில் போகிறோம். 15th எக்ஸ்பைரி, அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரி. கரண்ட்டாக மார்க்கெட் எங்கே இருக்குங்க, 21,600 இருக்குது. ஸோ அங்கேருந்து 150 பாயிண்ட் கால் எவ்வளோங்க, 750. 21,750 கால் பை நம்ம 2 லாட்.
முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லாட்டும் போட்டு பை பண்ணிக்கலாம். கேபிட்டல் இல்லை அப்படின்றவங்க ஒரு லாட் போட்டு பண்ணலாம். பட் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை ஃபஸ்ட்டு காமிச்சாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ 150 பாயிண்ட் தள்ளி நம்ம ஒரு பை லெக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21,600லேருந்து 350 பாயிண்ட்டு. ஸோ 600லேருந்து 700, 800, 900, 950, 21,950 கால் செல். ஒரு லாட்டுக்கு பதில் 2 லாட் பண்ணணும். எப்பயுமே செல்லு வந்து டபுள் த குவான்டிட்டி. ஓகே, அப்புறம் நமக்கு என்னங்க 550 பாயிண்ட், இங்கேருந்து 200 பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 500 பாயிண்ட் வந்து 550 பாயிண்ட் வந்துடும் இல்லையா? ஏன்னா 350 போட்டிருக்கோம். ஸோ 950, 22,050, 22,150 கால் பை ஒரு லாட். ஸோ நம்ம போட்டிருக்கோம் இந்த மலை. ஸோ நமக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோங்க? 952 ரூபா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோங்க? 9,000 ரூபா. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த லெக்குக்கு 44,000 ரூபா தேவைப்படுது. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி தான் புட்டையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் 22,600 இருக்குது. அதுலேருந்து 150 பாயிண்ட் லெஸ் பண்ணால் 600லேருந்து 100 கழிச்சா 500, 450 இல்லையா? 21,450 புட்டு பை ஒரு லெக்கு. அதுலேருந்து 600லேருந்து 350 பாயிண்ட் எவ்வளோங்க? 300 பாயிண்ட் லெஸ் பண்ணால் 21,600, 21,250 புட்டு, 2 லாட்டு செல்லு. ஸோ 21,600லேருந்து 550 பாயிண்ட்னா 150, 21,050 கரெக்டு தானே? ஸோ பை ஒரு லெக் ஆட் புஷ். இப்போ பாருங்கள், இது தாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி. நம்ம டபுள் லெக்காக போட்டு காமிச்சதுக்கு பதில் இப்போ நம்ம போட்டு காமிச்சிருக்கிறது ஆல்மோஸ்ட் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம கவர் பண்ணிட்டோம். ரைட்? அப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே இருக்கும். அதாவது மார்க்கெட் எய்தர் சைடு மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். இதில் மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படின்றது எவ்வளோங்க? 2,000 ரூபா. ப்ராஃபிட் அப்படின்றது 7,900 ரூபா. ஓகேங்களா? இதுக்கு டோட்டலாக தேவைப்படுற கேபிட்டல் அரவுண்டு 90,000, 1 லேக் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நமக்கு டோட்டலாக தேவைப்படக்கூடிய கேபிட்டலு. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெத்தட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.